ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. டிஎன்டிஇடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ட்ரிக்கியான கணித வினாக்கள், ட்ரிக்கியான மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அது என்ன சார் ட்ரிக்கி அப்படின்னா, நம்ம சாதாரணமாக நாலேஜை மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது, கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாமா? இந்த வீடியோவில் மொத்தம் 8 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 8மே ஏற்கனவே டிஎன்டிஇடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு செவ்வக தோட்டத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க L, அகலம் B கொடுத்துருக்காங்க. அதனை சுற்றி 5 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. இங்கே சுற்றி அமைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தோட்டத்துக்கு வெளியில் அமைக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கணும். பாதையின் பரப்பளவை ஹெக்டேரில் காண்க. ஸோ இது 5 மீட்டர். ஓகேவா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? அதாவது பாதையோடு சேர்த்து ஒரு செவ்வகம் இருக்குது, பாதை இல்லாமல் தோட்டத்தின் ஒரு செவ்வகம் இருக்குது. இந்த பெரிய செவ்வகத்தின் பரப்பளவிலிருந்து சின்ன செவ்வகத்தின் பரப்பளவை கழிச்சிட்டா நமக்கு பாதையின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாதையின் பரப்பளவு கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு, சார் கேபிட்டல் எல்லுன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 90 இருக்கா, இங்கே ஒரு வித்து, இங்கே ஒரு வித்து, வித்துனா அகலம், பாதையின் அகலம். அப்போ ஸ்மால் எல் கூட 2 அகலத்தை சேர்க்க வேண்டும். ஃபார்முலாவாக சொன்னால் L + 2W விச் இஸ் ஈக்குவல் டு 90 + 10 விச் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் B இஸ் ஈக்குவல் டு, சிமிலர்லி அதே மாதிரி B + 2W வருமா? Bன்றது 75, 2Wன்றது 10, ஒரு W 5 மீட்ரு, 2Wன்றது 10 மீட்ரு. ஸோ 85 மீட்டர். இப்போ பாதையின் பரப்பளவு கேபிட்டல் எல்பி பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் ஸ்மால் எல்பி சிறிய செவ்வகத்தின் பரப்பளவு. ஸோ 100ஐயும் 85ஐயும் பெருக்குங்க, 8500 மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி. 90ஐயும் 75ஐயும் பெருக்குனிங்கன்னா 6750 வரும். ஸோ இதை நம்ம கழிச்சு போட்டோம் அப்படின்னா 1750. ஆனால் கேள்வி பாருங்கள், இது சதுர மீட்டரு, ஆனால் கேள்வியில் ஹெக்டேரில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. சதுர மீட்டரை ஹெக்டேராக மாற்ற வேண்டும் என்றால் 10,000ஆல் வகுக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது நாம் வகுத்துட்டோம் அப்படின்னா 0.1750 சதுர மீட்டர் ஹெக்டேர் வந்துடுது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, A = 3 B = 7 எனில் A⁻B - B⁻Aவின் மதிப்பு என்ன? இது டெட் எக்ஸாம் 2012 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3⁻7 மைனஸ் B என்ன 7, 7⁻3 இப்படி வருது. இதை நாம் கண்டுபிடிக்கணும். 3 7 தடவை போட்டு பெருக்கணும். 3 × 3 × 3 × 3 × 3 5 தடவை, 6 தடவை, 7 தடவை போட்டு பெருக்கினா, ஸோ 3 9, 9 3 27, 27 பெருக்கல் இந்த 3 அப்படியே வச்சுக்கிங்க, திரும்பி 27, திரும்ப இது 3த்தையும் பெருக்கிறீங்க அப்படின்னா 2187 வரும். 2187 மைனஸ் 7 கியூப் 343. இது மனப்பாடமாகவே தெரிந்து வைத்து கொள்ளலாம். 7 கியூபு 343. இதை நாம் கழித்து போட்டோம் அப்படின்னா 1844 வருது. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, 6 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் செய்து 24 நாளில் முடிப்பாங்க. 9 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஆட்கள் நாட்கள் கணக்கு வந்தால்
கலப்பு மாறல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இது 2017 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ கலப்பு மாறல் பண்ணாமல் நான் சொல்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள், ஒரே நிமிஷத்தில் ஆன்சர் வந்துடும். என்ன சார், நம்ம படிக்கிற பெரிய படிப்பு பிஹெச்டி, இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், ஒர்க் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்டி பை டபிள்யூ. என்ன சார் ஃபார்முலா இது? கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். P1 H1 D1 by W1 is equal to P2 H2 D2 by W2. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். 6 ஆண்கள். P என்பது பர்சன், ஆட்களை குறிக்கும். H என்பது ஹவர்ஸ், மணி நேரத்தை குறிக்கும். D என்பது டேஸ், நாட்களை குறிக்கும். W என்பது ஒர்க்கு, வேலையை குறிக்கும். அதே மாதிரி இதில் P2 பர்சன் 2 H2 டே 2 அப்படின்னு வரும். இப்போ முதல் நிகழ்ச்சி இங்கேருந்து இது வரைக்கும் முடிச்சு பாருங்கள். இதில் 6 ஆண்கள் என்பது P1, 10 மணி நேரம்ன்றது H1, 24 நாட்கள் என்பது D1. அதே போல் ரெண்டாவது வேலை இருக்கு இல்லையா, இது P2, இது H2. D2 என்னன்றது தான் கேள்வி. சார் W1ம் W2வும் கொடுக்கலையே, எல்லா கணக்குலையும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா அதை அப்படியே விட்டுடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒரே வேலையை தான் செய்கிறாங்க, அதனால் அதை விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 6 பெருக்கல் H1 10 D1 24 இஸ் ஈக்குவல் டு 9 பெருக்கல் H2 8 இன்ட்டு D2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ எனக்கு ஆன்சர் வந்துடும். என்னென்னா இப்போ பாருங்கள், இதை அடிக்கிறேன். 9 8 72, 3 24 72. அப்போ மீதி 2 வரும். ஸோ மிச்சம் இருக்கிறது D2 மட்டும்தான். D2 2 பெருக்கல் 10 இஸ் ஈக்குவல் டு 20 நாட்கள். ஆப்ஷன் ஆ தான் சரி. இது உங்களுக்கு எந்த மெத்தடில் தெரியுதோ அப்படி சுருக்கிக்குங்க, ஆனால் ஆன்சர் கரெக்டாக வரணும், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவல். டெட் எக்ஸாமில் மிகப்பெரிய சிலபஸ் எது அப்படின்னா ஆப்வியஸ்லி கணக்கு தான். ஏன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு எடுத்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்கு 390 பக்கம், இங்கிலீஷ் மீடியம் புக்கு 375 பக்கம், கிட்டத்தட்ட 1700 கணக்குகள் இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்க வேண்டிய ஏரியா 10th மட்டும் கிடையாது, 6வதுலேருந்து 10வது வரை எல்லா புக்லேயும் நீங்கள் படிக்கணும். இதை படிக்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ இதில் 6th to 10th வரைக்கும் எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுறதுக்காகவே 23 டெஸ்ட் வைக்கிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் முன்னாடி எந்த சிலபஸ், எந்த பாட புத்தகத்தில் எந்த பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுவோம். இந்த 23 டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி முடிக்கும் பொழுது உங்களுக்கு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் 20 டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறீங்க. 3 ஃபுல் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவீங்க. ஸோ இது பற்றி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். 4வது கேள்வி. 11 16 24 35 49 அடுத்த எண் என்ன? ஸோ எத்தனை கூட்டியிருக்காங்க பாருங்கள், 5 கூட்டியிருக்காங்க, இங்கே 8 கூட்டியிருக்காங்க, அடுத்து 11 கூட்டியிருக்காங்க, அடுத்து 14 கூட்டியிருக்காங்க. 5 8 11 14, ஒன்று 3 3 எக்ஸ்ட்ராவாக கூட்டுறாங்க. அப்போ 14 கூட ஒரு 3 கூட்டுங்க, 17. அப்போ அதை 49 கூட 17 கூட்டுங்க, 66 வரும். ஆப்ஷன் இ தான் சரியான விடை. அடுத்து நல்லா யோசித்து போட வேண்டிய ஒரு கணக்கு. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 கோணங்களின் விகிதம் 1:2:3 அப்படின்னு கொடுத்துட்டா அந்த கோணம் எந்த வகையை சார்ந்தது? அது சமபக்க முக்கோணமா, இரு சமபக்க முக்கோணமா, செங்கோண முக்கோணமா, இரு சமபக்க முக்கோணமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். முதல்ல இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, அந்த கோணங்களின் அளவை நாம் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது செங்கோண முக்கோணமா, சமபக்க முக்கோணமா, இரு சமபக்க முக்கோணமா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கோணங்களின் அளவை கண்டுபிடிக்கணும்னா கொடுக்கப்பட்ட கோணங்களை இதை எக்ஸ்ன்னும், இதை 2x-ன்னும், இதை 3x-ன்னும் வச்சுக்கிறோம். இது மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 180 டிகிரி வரும். ஸோ ஓகேவா?
180 டிகிரி. அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 6x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆப்வியஸ்லி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. எக்ஸ் 30 டிகிரின்னா அந்த கோணங்கள் என்ன? ஒரு 30 30, 2 30 60, 3 30 90. ஸோ 90 டிகிரின்னு வருது. அப்போ அது செங்கோண முக்கோணம். அப்போ அது சமபக்க முக்கோணம் கிடையாது, அது இரு சமபக்க முக்கோணமும் கிடையாது. ஏன்னா 2 கோணம் சமம் இருந்தால் தான் இரு சமபக்க முக்கோணம். அது செங்கோண முக்கோணம். ஆப்ஷன் இ தான் சரியான விடை. இந்த கணக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது பாருங்கள். டிஎன்டிஇடி இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 10 கொஷின் பேப்பர் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. அதுவும் ஆன்சரோட. இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு கொஷின் பேப்பர் மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கான புக்கும் இருக்குது, பிடிஎஃப் மெட்டீரியலும் இருக்குது. எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். 6வது கேள்வி. ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. அதன் பாதி வேகத்தில் 7 மணி 30 நிமிடங்களில் அது கடக்கும் தூரம் என்ன? ஸோ நேரடியாக கேட்கல பாருங்கள். 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் போகுதுன்னா 7 மணி நேரத்தில் 7 மணி நேரம் 30 நிமிடத்தில் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்கல. அதனுடைய பாதி வேகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாம் அதனுடைய வேகத்தை கண்டுபிடிக்கணும். 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் வகுத்துட்டா ஆன்சர் வந்துடுது. ஸோ 1 மணி நேரத்துக்கு அது எவ்வளோ தூரம் போகுது? 80 கிலோமீட்டர். அப்போ 7.5 மணி நேரம், 7 மணி 30 நிமிடம் இல்லையா? அதை 7.5 மணி நேரம்னு வச்சுக்கலாம். அதுக்கு 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்ரு, 7 மணி நேரத்துக்கு 7 பெருக்கல் 80 ப்ளஸ் மீதி இருக்கிற அரை மணி நேரத்துக்கு அதே 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, பெருக்கிறேன். ஸோ 560 ப்ளஸ் 40 விச் இஸ் ஈக்குவல் டு 600 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கார் செல்கிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா தசம எண்களின் கூட்டல். இது நேரடியாக நம்ம கூட்ட வேண்டியது தான். 4.6, அதாவது புள்ளிகளை நேராக வச்சுக்கணும், அதான் நம்மளுடைய வேலை. 0.46, 0.046 இங்கே நம்ம கூட்டணும். சார் எங்கெல்லாம் கூட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்ம தேவைப்பட்டால் 0 போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நேராக ஆயிடுச்சு பாருங்கள். புள்ளிகள் நேராக இருக்கா, அதான் ஃபஸ்ட்டு செக்கு. 6, 10க்கு 0 மீதி 1, 11 மீதி 1, 5. 5.106 என்பது தான் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு பாருங்களேன். பெருசாக இருக்குது, ஆனால் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மாலா மற்றும் லதாவிடம் சில வளையல்கள் உள்ளன. நீ எனக்கு 4 வளையல்கள் கொடுத்தால் உன்னிடம் உள்ளதைப் போல் உன்னிடம் உள்ளதைப் போல் 3 மடங்கு இருக்கும் என்றால் மாலா. அதற்கு லதா, நீ எனக்கு 36 கொடுத்தால் உன்னிடம் உள்ளதைப் போல் 3 மடங்கு இருக்கும் என்றால். அப்படின்னா அவங்கக்கிட்ட மொத்தமாக எத்தனை வளையல் இருக்கும்? சூப்பராக இருக்குது கேள்வி பாருங்கள். முதல்ல மாலா கிட்ட எம் வளையல் இருப்பதாக வைத்துக்கொள்வோம், லதா கிட்ட எல் வளையல் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். முதல்ல யார் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது? மாலா சொல்கிறாங்க. மாலா என்ன சொல்கிறாங்க? நீ எனக்கு 4 வளையல் கொடுத்துடு அப்படின்றாங்க. அப்போ லதா கிட்ட ஒரு 4 வளையல் குறைஞ்சிடுமா? மாலா கிட்ட ஒரு 4 வளையல் கூடிடுமா? கூடிடுச்சு. அப்படி கூடிட்டா உன்னிடம் உள்ளதை போல் 3 மடங்கு இருக்கும். அப்போ மாலா கிட்ட லதா கிட்ட இருக்கிறத விட 3 மடங்கு வளையல்கள் இருக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. இது மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டா கணக்கு முடிஞ்சிடும். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன். m+4 இஸ் ஈக்குவல் டு 3l - 12. ஸோ ஒரே பக்கத்தில் கொண்டு வந்தால் 3l - m இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ ஈக்குவேஷன் நம்பரை 1 அமைச்சாச்சு. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு போமா. அடுத்த கதை என்ன சொல்கிறாங்க? லதா என்ன சொல்கிறாங்க? நீ எனக்கு 36 வளையல் கொடுத்தால், அதாவது மாலா 36 வளையல் கொடுத்தா 36 m - 36 ஆகிடும். அப்போ லதா என்ன ஆகும்? l + 36 மாறும். அப்போ என்ன ஆகும்? 3 மடங்கு ஆகும். உன்னிடம் உள்ளதை போல் 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை 3ஆல் பெருக்கிக்கிறோம்.
ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம இப்போ அமைச்சாச்சு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3m மைனஸ் 108 3 பெருக்கல் 36 108 இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 36. ஸோ இப்போ ஒரே பக்கமாக கொண்டு வரோம். எல் மைனஸ் 3m எல் மைனஸ் 3m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 36 மைனஸ் 108ன்னு வரும் மைனஸ் 144. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிட்டா எல்லும் எம்மும் தெரிஞ்சிடும். ஸோ 3l இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டாவது ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்குவோம். மொதல் ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்கிறோம். ஸோ 3l மைனஸ் 3m இஸ் ஈக்குவல் டு 3 16 48. ஓகேவா? இப்போ இதை கழிக்கணும்னா என்ன பண்ணணும், குறியை மாற்ற வேண்டும். இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், மாற்றி அப்படியே என்ன பண்ணணும், கூட்டிக் கொள்ள வேண்டும். சாரி, இதை 3ஆல் பெருக்கும்போது இது 9lன்னு வந்திருக்கும் இல்லையா, 9lன்னு போட்டுக்கோங்க. இதை 3ஆல் பெருக்கினேன், இதை 3ஆல் பெருக்கினேன், இதை மறந்துட்டேன். ஸோ 9lன்னு போட்டிங்கன்னா மைனஸ் 8l மைனஸ் 3m ப்ளஸ் 3m கேன்சல் ஆகிடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 192. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு இதை வகுத்தோம் அப்படின்னா 24ன்னு வருது. ஸோ லதா கிட்ட இருந்த வளையல் என்ன, 24 வளையல். இதை கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2லேயோ 1லேயோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 1லே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எம்மோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். 3 × 24 மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ 72 மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 16. எம் இஸ் ஈக்குவல் டு 72 மைனஸ் 16. 72ல் 16 போச்சுன்னா 56. ஸோ எம்மும் கண்டுபிடிச்சாச்சு, எல்லும் கண்டுபிடிச்சாச்சு. கேட்கப்பட்ட கேள்வியில் மொத்தமாக எத்தனை வளையல் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 56 24 வந்து பார்த்திங்கன்னா 80 வளையல்கள் இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினா 80 வருது. அப்பாடா, சூப்பர் கணக்கு தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ வரும். அடுத்த வீடியோ இதே வீடியோ தான், பார்ட் 2 வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கணக்குகள் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.